நத்தத்தில் பிறந்து சித்தமெல்லாம் சிந்துவாய் நித்தமும் சங்கம் பேசுபவர் நீர். சங்க சுரங்கத்தின் 3 பத்துகளில் எங்களை முழுதாய் புதைத்தவர் நீர். கீழடி 40 கேட்டு தமிழ் நெடுஞ்சாலை வழியாய் கீழடியில் காலடி பதித்தோர் நாம். சிந்து சமவெளி விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடமும் ஒன்றே என்று நன்றாய் சொன்னீர். யானை தடங்கள் ஆக்கிரமிக்கப்படும் காலத்தில் பானைத்தடத்தின் முக்கியத்துவம் புரிய வைத்தீர். பிடித்ததை விடாதே, பிடிக்காததை தொடாதே என்ற ஒற்றை வரி நவீன திருக்குறளை எங்களுள் முழுதாய் விதைத்தவர் நீர். மகிழ்ச்சி தர பல இருந்தாலும் எனக்கு நிகழ்ச்சி தருவது இதுதான் என நீர் படைத்த ஒரு பண்பாட்டின் பயணம் தமிழ் உலகின் ஒரு பொக்கிஷம். நன்றி. திரு ஆர் பாலகிருஷ்ணன் ஒரு ஓய்வு பெற்ற IAS அதிகாரி. தமிழ்நாட்டில் திண்டுக்கல் மாவட்டத்தில் நத்தன்ற ஊரில் பிறந்து பிறகு தமிழ் இலக்கியத்தில் MA படித்தவர். கடந்த 30 வருஷமா திராவிட வரலாறு, சிந்து சமவெளி வரலாறு, தமிழர்கள் வரலாறு இது போன்ற ஆராய்ச்சிகளை தொடர்ந்து செய்துக்கிட்டே இருந்திருக்கார். முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்தியாவிலேயே அவர் தான் IAS தேர்வை முதலா தமிழ் எழுதினவர். 2019ஆம் ஆண்டு ஒரு புத்தகத்தை வெளியிடுறாரு. ஒரு பண்பாட்டின் பயணம் சிந்து முதல் வைகை வரை. சிந்து சமவெளி நாகரிகத்துக்கும் திராவிடத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படிங்கறதுல நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. இந்த புத்தகம் தான் இந்த வாரம், அதாவது ஆகஸ்ட் 3ஆம் தேதி சனிக்கிழமை இந்திய நேரப்படி மாலை 7 மணிக்கு IRTT முன்னாள் பயின்றோர் சங்கமும் அமெரிக்கன் தமிழ் ஊடகமும் இணைந்து செய்யக்கூடிய 88வது திறனாய்வா இந்த நிகழ்வுல பாலகிருஷ்ணன் ஐயாவும் கலந்துக்கிறாரு. இந்த ஆராய்ச்சியினுடைய தொடர்ச்சியாக குறிப்பா சொல்ல போனா 2010ஆம் ஆண்டு கோவையில் நடந்த உலக தமிழ் மாநாட்டில் சிந்து சமவெளி நாகரிகத்துக்கும் திராவிடர்களுக்கும் குறிப்பா தமிழர்களுக்கும் உள்ள ஒரு தொடர்பை பல சான்றுகளோட பதிவு செய்றார். இந்த பதிவு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. அவருடைய ஆராய்ச்சியில ரொம்ப சுவாரஸ்யமானது கூட. அதனால நீங்க எல்லாரும் இந்த திறனாய்வை கண்டிப்பா கண்டு ரசிக்கணும்.